உட்காருங்க சொன்னார். தம்பி, எனக்கு 2 பையங்க. நான் 2 பேரும் கல்யாணம் கட்டின பிறகு நீ கவனிக்கிறதே இல்லை. எனக்கு கொஞ்சம் ஒரு வீடு இருந்தது, சின்ன வீடு. பாதியை வாடகை கொடுத்து மீதியில் நான் இருக்கிறேன். அந்த வாடகைகள் தான் நான் என்னை பார்த்துக்கிறேன். என் பிள்ளைங்க நீ கவனிக்க மாட்டாங்க. நான் மருமக்கள் பொல்லாத மருமக்கள். ஆனால் என் பையன்மார்களுக்கு என் மேலே அன்பு இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு மட்டும் 2 பேரும் ஒவ்வொரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். ஒரு செட், ஒரு தோத்தி, ஒரு ஷர்ட் வாங்கி கொடுப்பான். அவ்வளோதான் தேசாந்தைக்கு. போன வாரம் தான் வந்து 2 பேரும் கொடுத்தாங்க. நான் அதை உங்கள்கிட்ட கொடுத்தது. ஏதாவது ஆண்டவருக்காக அலைந்து தெரிகிற மிஷினரிகளுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க, அதுக்கு தான் வந்தேன். அங்கிள், நீங்கள் என்ன செய்வீங்க? வயசான காலத்தில் நீ யாருப்பா பார்க்க போகிறா? துவச்சி போட்டுருவேன். I was in tears. நான் சொன்னேன், 2 பிள்ளைங்களும் உங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பேர பிள்ளைங்களை கூட காட்ட விடுறதுக்கு உங்கள் மருமக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. வருஷத்தில் ஒரே ஒரு தடவை 2 ட்ரெஸ் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதையும் ஆண்டோடைய ஊழியத்தில் எங்கேயோ உங்களுக்கு தெரியாத எங்கேயோ ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புகிறீங்களா? உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது நடந்துட்டுனா, தம்பி நான் இயேசுவின் பிள்ளைப்பா. I was so shocked and shaken. இந்த மாலை வேளையில் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு ஆடி பாடுறோம். ஆலயத்துக்குள்ளே வந்தா, ஆனால் உலகத்தில் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரனுங்க எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. நானும் ஒரு அஞ்ஞானியை போல கவலைப்பட்டு எனக்காக எல்லாவற்றையும் அவர் உங்களை ஆதரிக்கிறவனானபடினால் உங்கள் எல்லா பாரங்களையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னவரை நம்ப கூடாம இருக்கிற விசுவாசி ஐயா. எல்லா பாரங்களும். I am not trying to boost myself. என்கிட்ட நான் கேட்டேங்க. நான் அந்த வீட்டில் இங்கே ஈஸ்டர்ல வந்தோடனே மார்ட்டின் ஒய்ஃப் கேட்டார், உங்களை பார்த்தா 48 வயசு மாதிரி தான் இருக்குது அங்கிள், அப்படியே இருக்கீங்க. she saw me for the first time. ஏன் இன்னும் நல்லா தான் இருக்கிறேன். என் கவலைகள் எல்லாம் அவர் சுமக்கிறதுனால நான் சுமக்க தேவையில்லை. விடுதலையா இருக்கீங்களா கவலையிலிருந்து? Are you going to the bed without any worry? Check. You say that I belong to God. You say Yehovah Nisi கொடியை நோட்டி பாடுவோம். யெகோவா இரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். ஆனா எனக்கு கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிக்கொள்ளுகிறீர். Make it a reality. இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும்னா நான் கவலைப்பட்டேன். இப்ப நான் வந்து கவலைப்படல. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஒரு நாளும் மறக்காது. ஒரு நாள் பீகார்ல நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போறதுக்கு ட்ரெயினில் போனால் பயங்கர கூட்டம். எங்கள் ட்ரெயின்லலாம் பயங்கர கூட்டம். கீழே பேட்டரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளேயும் ஆட்கள். தயிர் விற்கிறவங்க தான் உட்காந்துருப்பா. தயிர் பாருங்க, யாரும் தட்ட மாட்டாங்க. அதில் வேறு வழி இல்லாமல் பின்னால் இந்த லக்கேஜ் வேனில் ஏறிட்டேன். லக்கேஜில் வேனில் ஏறி நான் போகும்போது நான் இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டியம்மா வந்துச்சு. ஒரு 15 கிலோ ரைஸை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு, வேற பிள்ளை எனக்கும் கொஞ்சம் கை கொடுப்பான், நான் அவங்களையும் பிடிச்சி விட்டேன். விட நான் அவங்களை கவனிக்கிறேன். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் த மினிஸ்ட்ரி, என்ன ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் சத்தத்தை காட்டின்னு ஒரு ஆள் மூச்சு வாங்குற சத்தம் கழிச்சு. யாரும் தெரியும் பார்த்தா பாட்டியம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? 15 கிலோ ரைஸையும் மேலே வச்சுட்டு உட்காந்துருக்குது. நான் கேட்டேன், பாட்டியம்மா இது கீழே வைக்கக்கூடாதா? பேரப்பிள்ளா எனக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கினேன், இதுக்கு டிக்கெட் வாங்கலை. நான் அறிவு கட்டவங்களை 20 கிலோ தூக்கிட்டு போனேன் பேசாம, கீழே வைங்க. எல்லாம் சிரிச்சிங்க, உங்க கதை தான். ஏசுக்குள்ள வந்துட்டான பாரத்தை மட்டும் நானே சொல்லுங்க, நான் சுமக்கேன். Are you really delivered today? Jesus is here. Jesus is here. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாமா? Come on, put on all your weight upon him. All your weight. All your weight. அப்போ அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு கமல் நீ சொன்னாரு,
I was sharing with somebody. Every day for my ministry I need 1 million Indian rupee. ஹலோ, நான் இங்கே பேப்பரில் எழுதுனதும் இல்லை, யார்கிட்டையும் கேட்டு கையேந்தினதும் இல்லை, யாருக்கும் அப்பீல் பண்ணதும் இல்லை, யாரையும் கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை, 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுப்பான்னு லாட்ரி டிக்கெட் நடத்துனதும் இல்லை, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உனக்கு வீடு கட்டி கொடுப்பான்னு போய் சொன்னதும் இல்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க, நடத்தி செல்வீங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையும் என் குடும்பம், உங்க குடும்பம் நீங்க தந்தீங்க பிள்ளைங்க. நானா கேட்டேன், கேட்டவன் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, கேட்காமல தானே எனக்கு தந்தீங்க. அவன் பிள்ளையார் கோயிலை சுற்றி வரான், அரச மரத்தை சுற்றி வரான், என்னென்னலாமா படிக்கிறான், அவனுக்கெல்லாம் கிடைக்கல. எனக்கு கேட்காமலே 1/2 டஜன் கொடுத்துருக்கீங்க, 1/2 டஜன் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரை. ஈஸியா சொல்றதுக்கு எத்தனை பிள்ளைங்க கிட்ட 1/2 டஜன் ஈஸியா இருக்குல்ல. I don't worry about it. It's not my business, it's his business. Be a practical Christian. Be a practical Christian. I know my God. I know my God. நீ ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறது உண்மைனா உலகத்துக்கு தெரியணும். Here is a group of people, bunch of people know their God. 40 வருஷம் 3 மில்லியன் பீப்புளை தினந்தோறும் போஷிக்கிறதுக்கு வல்ல ஆண்டவர் சாகலையா, சாகலையா, எல்லாரையும் போஷிக்கிறது. 40 வருஷம் 40 years he led 3 million people in the desert. He's alive. He's alive. He's alive. He's alive. He's alive. That's why I live. இப்படிதான் வசனம் சொல்லுது. அவர் ஜீவிக்கிறபடியே நாமும் ஜீவிக்கிறோமே. கர்த்தரோடு பேசுவார், பேசுகிறார். அதனால நீங்க ஒரு பெரிய டெலிவரன்ஸ், எஸ் hereafter I will not worry about things என்று சொல்லி நீங்க வெளியே போகணும். மூன்றாவதாக எபிரேயர்கள் 2வது அதிகாரம், Hebrews 2nd chapter 15வது வசனம், 14-15 வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும். Why my Jesus died? என்னுடைய செய்தி நீங்கள் இயேசு மரிக்க வேண்டுமா என்று ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். You can go to the YouTube or website, you can listen to that. இயேசு மரிக்க வேண்டுமா? Why Jesus died? நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க எழுதப்பட்டிருக்குது, அவருடைய மரணத்தினால அவர் என்னை மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இதை ஆதி சபை நல்லா புரிஞ்சுக்கிட்டது. அதை நான் வேகமா சொல்லிட்டு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்பினேன். ஆதி சபையில மரணத்தை குறித்து ஒரு பயம் கிடையாது. I am going through the church history quite often. அடிக்கடி நான் பழைய ஆதி காலத்து சபைகளை குறித்து படிக்கிறேன், வாசிக்கிறேன். Try to read. Even in my computer, I yesterday downloaded one book so that I can read the whole history during the Roman times, persecution time. நீரோ மன்னன் காலத்துல நடுவுல கொண்டு பசியா இருக்கிற சிங்கங்களுக்கு ஆட்களை போட்டபோது அவங்க பாடுனாங்க. அவங்கள வச்சு தீ கொளுத்தும் போது பாடினார்கள். How was it possible? They never feared death. Never. நல்ல கவனிங்க. மரணத்தை குறித்து ஒரு பயம் இல்லை. எப்படி நடந்தது? They had a clear understanding about these words. ஜீவ காலமெல்லாம் மரணத்தின் பயத்திலே மாட்டிக்கொண்டவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு மரித்தார் என்கிற தைரியம் இருந்தது.
அனனியா சப்பீராவுடைய கதை அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அனனியா செத்து போனா சப்பீராட்ட சொல்லிவிடல, ஆதி சபை சொல்லிவிடல, சேம் டவுன்ல தான் இருந்தா, சொல்லியே விடல. அவன் செத்து புதைச்சது கூட சொல்லிவிடல, அது தெரியாம உள்ளவாரா அப்பதான் சொல்றாங்க அவனை புதைச்ச மாதிரி பண்ணி பதிப்பான் போ. அடுத்த நாள் தலை போனா கூட பேரும் பேசாம தூங்கிட்டு இருப்பார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் மரித்தோர்ல உயிரோடு இருக்கிறார். என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்து வருகிறேன். நான் பார்க்கல, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் 17 வயசு பொண்ணு, அவன் போய் அவளுக்கு நாங்கள் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடத்துறதை சொல்லி கொடுத்தோம். பெரிய படித்தவள்ல மைத்திலி ரீஜன்லேருந்து வந்தவா, மித்திலாங்கிற ரீஜன்லேருந்து வந்தவா, 17 வயசு பிள்ளை. அவளுக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து அங்கங்கே நீங்கள் 100 பிள்ளைங்களையாவது கூட்டி இயேசு கிறிஸ்து சொல்லுங்கன்னு போய் ஊழியத்தை ஆரம்பித்தா. 2வது மாதத்தில் அந்த அந்த ஊரில் இருந்த 30 பிள்ளைங்க வந்தாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மரத்தடியில் வச்சு சொல்லி கொடுத்தா. அப்போ அவங்க பேரெல்லாம் வாசித்து வந்திருக்காங்களான்னு கேட்டா, இன்னொரு பிள்ளை வரல, 6 வயசு பிள்ளை வரல. ஏமா வரல? அக்கா அக்கா நேற்று ராத்திரி அவன் செத்து போயிட்டானா? போமா அவங்க வீட்டுக்கு. 2 சின்ன குட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு போனா. அந்த வீடு இந்து வீடு, இந்து மனுஷர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு. இவ போய் அந்த அம்மாட்ட, அம்மா உங்கள் பிள்ளை உயிரோடு வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படி பார்த்தாங்க. நாங்கள் இயேசு இடத்துல ஜெபம் பண்ணன்ட்டு நானும் இந்த பிள்ளைங்க வந்திருக்கோம். கூட போனது தெரியுமா? ஒன்றுக்கு 6 வயசு, இன்னொன்று 7 வயசு. பெரிய பயங்கரமான ஜெப வீரர்கள், சூப்பர் ஸ்டார்ஸ். அந்த அம்மா சொல்லிச்சு, யாரு என் பிள்ளைய உயிரோடு வரவாழ மாட்டாங்களான்னு யார் சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணி பாருங்க. she was not believing. இந்த 3 பேரும் முதல் நாள் போட்டாங்க, இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்கிறவர் இல்லை, நீங்கள் செத்து போனவங்களாம் உயிரோடு இருப்பேன்னு இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஆண்டவரை, நீங்கள் இந்த பிள்ளைங்களை காட்டுங்க. இயேசு நாம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா நான் காட்டி கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்க நான் எழுப்புறேன்னு சொல்லலையா? என்கிட்ட இந்த டெட் பாடியும் கொண்டு வந்துடாது. It's an ordinary Sunday school எடுக்கிற ஒரு சின்ன girl. She got a training for 10 days. How it happens? It happens. But that doesn't mean that I am not. I will look for resurrection only. No. மரணம் என்ன தொடர்றதுக்கு, மரணம் எனக்கு தொடர்றதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செத்துறாங்க. லாஸ்ட் ஆண்டவர் உயிரோடு இருக்குன்னா அவன் ஒரு நாள் செத்து போயிட்டான். ஆனால் மரண பயம் நீ தொடர்றதுக்கு மேலே. The death can touch me, but the fear of death cannot touch me. அதான் கிறிஸ்டியன் லைஃப். அந்த வாழ்க்கையை இயேசு தராரையா, அந்த வாழ்க்கையை இயேசு தராரையா. ஆதி சபை மாத்திரம் இல்லையா, இன்றைக்கு சபைக்கும் அது உண்டையா, இன்றைக்கு சபைக்கும் அது நடக்கணும்யா, அது நடக்கணும். வியட்நாம் போயிருந்தேன். அங்கே ஒரு மனுஷன் சொன்னார், என் மனைவி என் முன்னாலேயே குழியை தோண்டி பாதி நிறுத்தி வாழால் 2 ஆளாக இருக்கிறாங்க. மரம் இருக்கிற வாழால் 2 பேர் இருக்கிறாங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, how did you feel? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு கேட்காதீங்க பிரதர், என் ஒய்ஃப் என்ன ஃபீல் பண்ணான்னு கேளுங்க. நான் கேட்டேன், என்ன அந்த அறுக்க போகும்போது நீங்கள் நின்னீங்களா? ஆமாம், என்னையும் கட்டி போட்டு என்னையை தான் மறுதளிக்கிறதுக்காக என் ஒய்ஃபை அறுக்க வந்திருந்தாங்க. நான் என் ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், அம்மா அம்மா கொஞ்சம் நியூஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டுமா? என்ன சொல்ல தெரியுமா? அட முட்டாள, they say words she said, you fool, did you read the death of the fear of death should not touch us? I don't care. I met such people. That's why I'm getting stronger. I heard the testimony of such people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நாம் சொல்லணும். ஒரு அருமையான பாடல் இப்படி இருக்குது. மரணமும் கூர் எங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே, மரணமும் கூர் எங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே,
வல்ல பிதாவின் செயல் இதுவே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவி தந்ததுக்காக ஆண்டவர் நான் எப்பொழுதும் சோஸ்தரிக்கிறது வழக்கம். மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் அவளை பார்க்குறேன். மேரேஜுக்கு பிறகு 3 மணி நேரம் கழிச்சது அப்புறம் தான் என் ஒய்ஃப் எப்படின்னு பார்க்குறேன். நான் அவட்ட கேட்டது என்ன தெரியுமா? ஏம்மா, நீ விதவையாகிறதுக்கு ரெடியாக இருக்கியா? விதவையாகிறதுக்கு ரெடியாக இருக்கியா? நான் கொஞ்சம் கடப்படான்னு பேசுகிறாள். பீகாரில் இருக்கிறோம், எவனும் திடீர்னு துப்பாக்கி வச்சுட்டுருவான். ஏன்னா கிறிஸ்தவ கூட்டத்தில் பேசுனதுக்கே கத்தி எடுத்துகிட்டு வந்தான், துப்பாக்கி எடுத்துட்டு வந்தான். கிறிஸ்தவர்களே கொல்ல வந்தாங்க. அதனால இவங்களும் கொண்டுருவாங்க. விதவையாருக்கு ரெடியாக இருக்கா? நான் நினச்சேன் புது பொண்ணு இன்னைக்கு தான் பார்க்குறான், ஐயோ நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு நினைப்பான். நான் நினச்சா அவளோட என்னையும் தான் ஆண்டர் பீகாருக்கு தான் நினச்சாரு. பார்த்துக்கிட்டு There is no fear of death in her at all. நல்ல கவனிங்க. எத்தனை முறை பாடுறோம், எத்தனை முறை வர்றோம், எத்தனை கூட்டத்தில் உட்காடுறோம். காணப்பிறகு டிவியில் வேற இயேசு கிறிஸ்து டிவிக்குள்ள இருந்து வெளியே வராருலாம் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து டிவிக்குள்ள இருந்து வெளியே வராராம். நிறைய பேர் வந்து தொட்டுக்கிட்டு இருக்காங்க, புழுகிறான். ஏன் கூட தான் இருக்கிறது, எதுக்கு டிவிக்குள்ள இருந்து வரணும்? ஆமாம், அது மட்டும் இல்லை. ஏசு கிறிஸ்து வரமுன்னால 2 சாட்சிகள் வருவாங்க. அவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு $1 மில்லியன் ஏசு இவங்களை ரைஸ் பண்ண சொன்னாங்க. அந்த டிவியை தான் நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ. ஆமாம், அப்படின்னா ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைக்கு வரும்போது யாரையாவது கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் வீடு வாங்கி வைப்பா, என் பிள்ளைக்கு என் பிள்ளையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டு தொழுவியை வாங்க வச்சிருப்பாரு. புழுகுறான். வசனம் சொல்லுது, மரணத்தை ஜெயித்தவன் என்னோட இருக்கிறான். Death will one day or other happen to me. No problem. The fear of death will never touch me. இந்த மாலை வேளையில தேவன் உங்களோடு கூட உங்க கையை பிடித்து சொல்றார், மரணத்தை ஜெயித்தவர் நான் என்னை விடுதலையாக்க வந்திருக்கேன். குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யாகவே விடுதலையாக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுடுறேன். ரொம்ப நேரம் இருக்குல்ல, நாளைக்கு வேலை இருக்குது இல்லை, எனக்கும் காலையில் போனோம். திருப்பிங்க கலாத்தியர்கள் நிருபம் 1வது அதிகாரம், Galatians 1st chapter. கலாத்தியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். He died to deliver me from this wicked world and worldly system. நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நுழைஞ்ச முன்னே அதுக்கு முன்னால் பாடின பாட்டுகள், சில உயிர் பெற்று எழுதின பாட்டில் ஒரு பாட்டு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, பழைய பாட்டு. அதுக்கு முன்னால் பாடினேன். ஏன்னா 3 வயசுலேருந்து கோயிலுக்கு போனேன் இல்லையா, நான் விளங்கலை, ஏசு வெயிட் பண்ணினேன். எனக்கு இல்லை, இப்போ நான் எனக்கு இல்லைன்னா அப்போ இந்த உலகத்துக்கும் சொந்தம் இல்லை. அன்னைக்கே ஆண்டவன் விதை போட்டார். I don't belong to this world. I don't belong to the system of the world. I don't belong to the customs of the world. I don't belong to the tradition of the world. ஞானஸ்தானத்தில் நாம் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை பவுல் எழுதுகிறார். கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீங்கள்
கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு போதும். When I come to the Lord, the death take place. Death of self. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். That is the death to myself. Then second thing, death to the worldly tradition. உலகத்தின் வழிபாடுகளுக்கும் நான் செத்து மடித்தேன், பாவங்களுக்கு செத்து மடித்தேன். Death to sin, death to the power of sin. It cannot enter into my being. And one among them is death to the tradition of the world. உலகத்தின் வழிபாடுகளுக்கும் நீங்கள் மரித்தது உண்டானார். அதை எழுதிட்டு வரும்போதுதான் பவுல் நீங்கள் மரித்தீர்கள். வாசிக்கலாம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஏனென்றால் போட்டிருக்கு. என்னன்னு பார்த்துக்கலாம் மேல மேல. ஓ, நான் மரிச்சது மட்டும் இல்ல, நான் எழுந்து இருக்கிறேன். Hallelujah. That is the beauty of Christian life. I'm not, it's not killing myself like a Hindu. It's not killing killing myself like a Buddhist. புத்திஸ்டத்தில் என்னது? நிர்வாணம், ஆசை எல்லாம் அப்படியே மறிஞ்சு புத்தன் அப்படியே உட்கார்ந்து எலும்பு கூட போயிட்டான். That is Buddhism. But in Christianity also, death is being spoken. Come with me to Banaras. Ganga northல இருக்கிற holy city சொல்ற. I will show you the sadhus eating the dead body. I can show you a video clipping. It's our people take, not the media. Our people are take. Dead body அறுத்து திங்கிறத சாதுக்கள் திங்கிறத பார்க்கலாம். We ask those sadhus, என்னத்துக்கு டெட் பாடியை திங்கிற? நானும் மரணத்துக்குரியவன் என்பதை காண்பிப்பதற்கு. அடப்பாவி. In Christianity also death is being spoken, but there is a resurrection. That is the beauty of Christian faith. நான் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் வாசிங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். That is a sign I have committed myself for this kind of death, tied to the traditions of this world. நல்ல கவனிங்க அருமையானவர்களே, நீங்க எதை தேடுகிறீர்கள்? You need money to live. I am not against it. You need a house to live, a shelter for your children and for you, safety for your people. You need a car to go around. You need so many things to educate your children. All these things are there. But the final ultimate நாட்டம் என்று சொல்கிறார்கள் தமிழில். The final ultimate நாட்டம் எதுக்கு? பூமிக்கு இருக்கா? இல்லை, கிறிஸ்து வீற்றிருக்கிறது. ஏன்னா நான் எழுந்திருக்கிறேன். I am not dead alone. I have risen. நான் எழுந்தது உண்டானால், நான் எழுந்தது உண்டானால், நான் எழுந்தது உண்டானால். அநேகருக்கு இதில் கூட விடுதல் இல்லை. இப்பொல்லாத பிரபஞ்சத்தினின்று உங்களை விடுதலையாக்கும்படி கிறிஸ்து மரித்தார். அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, உலகத்தான் அல்ல நீ, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. Do not live for the world. உலகத்தை திருப்திப்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? நான் எப்பவும் சின்ன வயசுல 2வது வகுப்புல படிச்ச கதையை சொல்லுறப்போ சொல்லி முடிக்கிறேன். யாருக்கோ சொல்லணும் போல இருக்கு.
அப்பாவும் மகனும் சேர்ந்து வீட்டில் இருக்க கொஞ்சம் கடனை தீக்கணும்னுட்டு தங்கள் வீட்டில் இருந்த கழுதையை வைக்கணும்னு போனாங்க. கழுதையை கொண்டு ஆத்திரத்தில் தான் வைக்க முடியும். அப்பா சொன்னார், மகனை பார்த்து ஏறிட்டு வாடா அப்படின்னாரு. மகன் கழுதை மேலே இருந்தான், அப்பா கீழே போனார். கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, இடிதடிய மாதிரி இருக்கான், அப்பனை நடக்க விட்டுட்டு கழுதை மேலே போகிறான் பாரு. அவன் மகனுக்கு குசுருக்குன்னுச்சு, அவன் இறங்கிட்டான், அப்பா ஏற்றிச்சான். கொஞ்சம் தூரம் பண்ண அப்பனை பாரு, அப்பன் பிள்ளைய நடக்க விட்டு இவர் ஏறிட்டு போறாரு. உடனே இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தாங்க, 2 பேரும் ஏறிட்டோம். 2 பேரும் ஏறிட்டு கழுதையில் போனாங்க. அங்கே கொஞ்சம் பேர் பார்த்தோன்னா, இந்த கழுதைக்கு வாய் இருந்தாலும் ஆடும், 2 பேரும் இடி தெரிய மாதிரி இருக்கான், ஏறி போகிறான் பாரு. 2 பேரும் இறங்கிட்டான். கொஞ்ச தூரத்தில் போனவனே புத்தி கேட்டவங்க, எவனாவது ஒருத்தனாவது ஏறிட்டு போக வேண்டியது. கழுதை தான் போகுது, மக்களுக்கு தானே அது பிறந்திருக்கு. என்ன செய்யுது? நீ ஏறினாலும் வம்பு, நான் ஏறினாலும் வம்பு, 2 பேர்னாலும் வந்து 2 பேரும் ஏறாட்டில் வந்து கழுதை கட்டி தூக்கிட்டாங்க. They crossed a small bridge. அந்த ஊர் பிள்ளைங்களா முட்டாளுங்க பாரு, கழுதை கட்டி போறான். கழுதை மிரண்டு தண்ணிகளை குடிச்சு. யாருக்கு நட்டம்? பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. உலகத்தை திருப்திப்படுத்தி நினைச்சீங்கன்னா உள்ளதும் போச்சு நல்ல கண்ணா. Many people try to எங்க மாமியாரை திருப்திப்படுத்தணும், எங்க மாமனாரை திருப்திப்படுத்தணும், என் ஒய்ஃபை திருப்திப்படுத்தணும். ஒரு நாளும் ஒய்ஃபை திருப்திப்படுத்த மாட்டேன், குடிக்குள்ள போகணும். You can never satisfy anyone in this world. No, not at all, not at all, not at all. உன் வயிற்றை நீ திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? 4 மணி நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள கூப்பிடுது. திருப்தி ஆகிறதே இல்லை. குழியில போற கிழமும் சாப்பிட்டுட்டு போய் சேர்றேன்னு சொல்லுது. திருப்தி ஆகல. கண்ணு திருப்தி ஆகுதா? ஆகிறதே இல்லை. காது திருப்தி ஆகுதா? ஆகிறதே இல்லை. Your own body is not satisfied. How can you satisfy others? Do not live for this world. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவை நாடுங்கள். இந்த விடுதலெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா அந்த 4 காரியத்திலையும், பாவத்தில் இருந்தோ, கவலையில் இருந்தோ, மரண பயத்தில் இருந்தோ, இந்த பொல்லாத உலகத்தின் பிடியில் இருந்தோ, ஐயா விடுதலையே இல்லாம இருக்க ஐயா அப்படின்னு சொன்னா குமாரன் விடுதலையாக்கினார். Come to Jesus. Give yourself totally in His hand, and you will see. And you will see what a wonderful, meaningful, effective life you can have. I am not trying to exaggerate. I live this life for the past 45 years. I have checked. I have seen. This is possible. This is possible. I am not just preaching a theology. I am not preaching a theory. I am practicing what I am preaching. I never preach anything which I am not practicing. I praise God for such a wonderful life in Jesus Christ. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. அந்த வண்டர்ஃபுல் லைஃப்ல இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்கையா? இல்லையா, இதெல்லாம் தெரியாம தான் எப்படியோ ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன். என் பெஞ்சாதி சொன்னா கம் டு ஜீசஸ், கம் டு ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடலாம். Lord has already spoken to you. தேவன் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். whether you are young or old, தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா. ஏசையா, என் பாரங்கள், என் சுமைகள் யாவையும் நான் இறக்கி வைத்தேன் என்கிற அந்த பாடலை பாடலாமா?
உம்மோடு இருப்பதுதான். எல்லாருமா சேர்ந்து பாட போகிறோம். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ள. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ள. மறுபடியும் சொல்லலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ள. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ள. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எழுந்து நின்று சொல்லலாமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஆண்டவரை நிறுத்துங்கள், அவர் உங்களை விடுதலையாக்க
நிறுத்தியுள்ள இன்னொரு முறையாக அந்த கவியை பாட போறோம். எனக்காக யாவற்றையும். அதுக்கு முன்னால நான் சொல்ல எல்லாரும் கண்கள் மூடலாம். I'm not going to pray individually today. Sorry for that. As I have seen, I'm a little weak physically. That's why it may take my strength. Please cope with me, understand me. But I'm going to pray for you from this pulpit. இங்க இருந்து ஜெபிக்க போறேன். ஐயா, என் நிலைமை அப்படியே சொல்லிட்டீங்க. Here is my struggle. I'm struggling with sin. Even though I follow Jesus, even though I believe Jesus, my horrible habits are haunting me. I want a deliverance. Even though I have accepted the Lord, knowing that He is a powerful God, but still, every time, the cares of this life is killing me. Even though I know Jesus is alive, but every time I am so afraid of the death. Even though I don't want this world, but I love this world. My identification is with this world rather than living a higher level life. I need a deliverance. Every eye should be closed. எல்லாரும் கண்கள் மூடி இருக்கட்டும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வேணும். If you feel, you can raise your hands, and I am going to pray for you from here. It is not Augustine Jibakumar, it is my Jesus. It's not Augustine Jibakumar delivers you. If anybody is new in this place, don't know Jesus, please contact the leadership of this church, and brothers and sisters will help you to make you understand what is a Christian life, what Christ can do in your life. யாராயிலுங்க புதுசாக இருப்பீங்கன்னா, ஐயா எனக்கு இந்த இயேசு வேணும், இந்த இயேசு எனக்கு தெரியல ஐயா, எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்குறது யாரையா சொல்லுங்க. நான் அந்த சர்ச்சில் இருக்கிறேன், சிலர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சரியான நபர்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. But before that, I want to pray. I want to pray for everybody here, those who need a real deliverance inside and outside, in their environment, in their thinking pattern, in their family life, in their career, regarding the concern about the secular life. Shall we all look unto the Lord? If you can raise up your voice and pray, you can pray. Like a Korean church, you can pray. Lord, deliver my people. Lord, deliver my people. Lord Jesus, let there be visitation here. Let there be visitation of the Holy Spirit here. தேவ ஆவியானுடைய ஆளுகை, தேவ ஆவியானுடைய ஒரு விசிட்டேஷன் இங்கே நடக்கட்டும். இங்கே வந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய மகத்துவமான விடுதலை, ஒரு பெரிய விடுதலையின் சத்தம் அவர்களுக்குள்ள தொனிக்கும்படியாக, அதை அவர்கள் அனுபவிக்கும்படியாக, இயேசுவே நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே, நீர் ஊழியக்காரனாய் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே இந்த மக்களை விடுதலையாக்க வேண்டும். Oh yes, Jesus. Hallelujah. The power of God fall upon you right now. Everybody, every net which is spread before you is taken off. உனக்கு முன்னால விரிக்கப்பட்டிருக்க வலைகள், உனக்கு முன்னால விரிக்கப்பட்டிருக்க வலைகள் எல்லாவற்றையும் இயேசு ஹல்லேலூயா தன்னுடைய அக்கினியினால சுட்டெரித்து உனக்கு பாதை உண்டாக்குகிறார். உனக்கு பாதை உண்டாக்குகிறார். நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை, நீ தடுமாற தேவையில்லை. உனக்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிற அனைத்து கண்ணிகளும் தெரிகிறதை பார்க்கிறேன். அனைத்து கண்ணிகளும் உன்னை இழுத்து போட்டு, உன்னை நாசப்படுத்தி, உன்னை சேரப்படுத்துகிற அனைத்து காரியங்களும் இயேசு விடுதலையாக்குகிறார். Jesus name, Jesus name, Jesus name, in the name of Jesus, in the name of resurrected Savior Jesus, in the name of Jesus of Nazareth, in the name of Jesus of Nazareth, let the power of God, let the presence of the Lord be felt by everybody. எல்லாராலையும் உணர முடியாது. உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். அவர்கள் இங்கிருந்து தூக்கி சுமக்கப்பட்டதாக தேவரீரர்களை கழுகுகளின் சட்டைகளை தூக்கி சுமப்பதை போல சுமக்கி சுமந்து உலகத்தில் ஒரு வெற்றி உள்ளவர்களாக let my people go forth as overcomers.
Let my people go forth as overcomers. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே இருத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உண்மை மாத்திரம் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு வந்தார். அவரு நாங்க கூட்டத்துக்கு வந்தோம், ஏதோ கேட்டோம் என்று இல்லாதபடிக்கு இது உண்மையாய் எங்களை உள்ளத்தை முதலாவது மாற்றும்படியாய், ஐயா தகப்பனே எத்தனையோ வருஷங்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்க நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் தகப்பனே, எங்களுக்குள்ளாய் ஒரு உண்மையான மாற்றம் வரும்படியாய் உம்மை குறித்து ஒரு பாரம் வர வேண்டும், உம்முடைய ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் வர வேண்டும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் வர வேண்டும் தகப்பனே. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க.